அன்னையின் அருள்வாக்கு. உன்மனம் எப்போதெல்லாம் குழம்புகின்றதோ எப்போதெல்லாம் உனக்கு எதிர்ப்புகள் வருகின்றனவோ அப்போதெல்லாம் ஒரு 10 நிமிடம் மவுனமும் தியானமும் மேற்கொள். அழுக்குகள் சேரச்சேர அழுகல் நிலைதான் ஏற்படும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அழுக்கை போக்கிக் கொள்ள வேண்டும். ஆன்மீகந்தான் உள்ளத்து அழுக்குகளை அகற்ற வல்லது. ஆன்மா என்பது தாய்மை உணர்வுடன் கூடியது. தாய்மை உணர்வு இருப்பதால்தான் தாய்ப்பறவையானது தன்னையும் காத்துக்கொண்டு தன் குஞ்சுகளையும் காப்பாற்றுகிறது. இத்தாய்மை உணர்வு பெண்ணினத்திற்கு அதிகம் உண்டு. ஆண் கருவிற்கு கிடையாது. அதனால் தான் ஆன்மாவை அம்மா என்று சொல்கிறோம். உலகத்திற்கு பயன் உண்டாகவும் உலகிற்கு ஒளி தேவை என்பதற்காகவும் மழை தேவை என்பதற்காகவும் ஆன்மீகம் வளர வேண்டும் என்பதற்காகவும் நவராத்திரி அகண்டம் ஏற்றி வைக்கப்படுகிறது. நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு அகண்டத்தை தரிசிப்பதால் பில்லி சூனிய தொல்லைகள் விலகும். நவராத்திரி அகண்டம் அகந்தையை அடக்கும், அமைதியை கொடுக்கும். ஆன்மீகத்தால் மட்டுமே ஆனந்தம் கிடைக்கும். சிந்தனையை திருத்தினால் ஒவ்வொருவனும் சித்தனாகலாம். பணப்பைத்தியமாகவும் காமப்பைத்தியமாகவும் இருக்கக்கூடாது. ஆன்மீக பைத்தியமாக இருக்க வேண்டும். சக்திக்கும் சக்தி தேவை. அந்தச் சக்தி எந்த ரூபம் என்று உங்கள் யாருக்கும் தெரியாது. சாகும்போது கை கால் இழுக்கிறது. எல்லா உறுப்புகளுமே அசைகின்றன. ஒரேயொரு உறுப்பு மட்டும் அசையாது. அந்த இடத்தில்தான் உயிர் இருக்கிறது. ஆன்மீகத்தின் சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாதான் சக்தியாகிறது. ஒரு பொருளுக்கு உருவத்தை கொடுக்கும் தன்மையும் அப்பொருளை அழிக்கும் தன்மையும் அந்தச் சக்திக்கு உண்டு. அநாகரீகம் அழிவிற்கு வழிவகுக்கும். அந்த அநாகரிகத்தை ஆன்மீகம் வெல்லும். பெண்கள் சமுதாயத்தை அழிக்க காத்திருக்கிறார்கள். எப்போது இங்கே அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தேனோ அப்போதிருந்து தான் பெண்களுக்கு எல்லாத் துறையிலும் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றார்கள். கொட்டி கொட்டி தருமம் செய்தால்தான் உங்கள் வாழ்க்கை கெட்டியாக இருக்கும். ஒரு மரத்திற்கு ஆதாரமாக இருப்பது அதன் ஆணிவேர் ஆகும். அந்த ஆணிவேரை செல்லரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். செல்லரிக்கத் தொடங்கினால் அது சுற்றியுள்ள பூமியிலும் பரவ ஆரம்பித்து விடும். அதுபோல உங்கள் மனம் ஆதிபராசக்தி என்ற ஆணிவேரை பற்றி கொள்கிறபோது அழுக்கு சோதனை பந்தபாசம் என்ற செல் உங்கள் மனத்தை அரிக்கத் தொடங்கும். அவ்வாறு அரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் வயிற்றில் பிறக்கும் குழந்தை கூனாகவோ குருடாகவோ செவிடாகவோ பிறப்பதற்கு அந்த ஆன்மாவின் முன்வினையே காரணம். தாய் காரணமாக மாட்டாள். சோதிடர்கள் கூறுகிற பரிகாரங்களால் அத்தகைய ஊனங்கள் தீர்ந்து விடாது. கயிற்றால் கட்டப்பட்ட கன்று தொலைவில் உள்ள தாய் பசுவை கண்டவுடனே அம்மா என்றழைத்து தன் ஆவலை புலப்படுத்துகிறது. அதுபோல பந்தபாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்டுள்ள நிலையில் நீங்கள் இருந்தாலும் அம்மா என்று ஆவலோடு என்னை அழைக்கின்றபோது அந்த தாய்ப்பசு போல் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன். தாயை அடைந்த கன்று பால் உண்டு மகிழ்கிறது. பால் கொடுத்த இன்பத்தில் பசுவும் மகிழ்கிறது. அதுபோல ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபடும்போது உங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. மின்னல் அரசியல், குடுகுடுப்பை அரசியல், தாளம்போடும் அரசியல், தெருக்கூத்து அரசியல் என்ற அரசியல் எல்லாம் இனி ஈடுபடாது. ஆன்மீகந்தான் இனி ஈடுபடும். உங்களை நீங்களே தெரிந்து கொள்வது, உங்கள் உள்ளத்தையும் உணர்வையும் தெரிந்து கொள்வது, உங்கள் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வது, உங்களைச் சுற்றியுள்ள சமுதாயத்தையும் தருமத்தையும் தெரிந்து கொள்வது. இவையே ஆன்மீகம். ஈ எறும்பு பறவைகளுக்கும் ஆன்மீகம் உண்டு. மழை நீரை எந்தத் ரூபத்திலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது போலவே அடிகளாரையும் எந்தெந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்தந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஏனோ தானோ என்று இருக்காதே. அடிகளாரை பயன்படுத்திக் கொண்டு கரையேற வழிதேடு. எவ்வளவுதான் சூடேற்றினாலும் மண்பானை உருகுவதில்லை. ஆனால் வெள்ளி பாத்திரமும் பித்தளை பாத்திரமும் குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் சூடேற்றினால் உருகிப் போய்விடும். மண்பாண்டமேயாலும் அதனை பதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது எளிமையானதுதான், ஆனாலும் பயனுடையது. அடிகளாரும் எளிமையானவன்தான். அந்த எளிமையைக் கண்டு ஏமாறாமல் அவனை பயன்படுத்திக் கொண்டு ஆன்ம முன்னேற்றம் பெறுவது உன்கடமை. செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் மட்டுமே வழிபாடு செய்தால் போதாது. எல்லா நாட்களிலும் வழிபாடு செய்வது உன் கடமை. உள்ளம் ஆன்மா தெய்வம் என்ற உணர்வுகளை சிதற விடாமல் ஒரு முகப்படுத்தி வழிபாடு செய்ய வேண்டும். நதியை தேடி தண்ணீர் வருகிறது. அந்த நதி கடலை தேடி வருகிறது. அதுபோல ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தில் அடிகளாரை தேடி நீ வர வேண்டும். கண்ணாடியில் மட்டும்தான் பிம்பம் தெரியும் என்பதில்லை. தண்ணீரிலும் பிம்பம் தெரியும். தண்ணீரில் சூரிய ஒளி பட்டாலும் அதன் முழுமையான உருவம் தெரிவதில்லை. நிலவின் உருவம் தண்ணீரில் தெரியும்போது கையால் நீரை அசைத்தால் நிலவும் அசைவது போல தோன்றும். தன்னால் நிலவே அசைகிறது என்று நினைக்க முடியுமா? அதுபோல தன்னால்தான் ஆன்மீகம் வளர்கிறது என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. கையில் கிடைத்த களிமண்ணை கொண்டு குரங்காவும் பிடிக்கலாம், பிள்ளையாராகவும் பிடிக்கலாம். அது அவரவர் மனோபாவத்தை பொறுத்தது. அதுபோல அடிகளாரை உலகியல் ஆன்மீகம் என்ற எந்த ரூபத்திலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். பயன்படுத்திக் கொள்ளும் விதத்தை பொறுத்துத்தான் உன் வளர்ச்சி அமையும். குரங்கினிடம் மலரை கொடுத்தால் கசக்கி எரிந்துவிடும்.
அறிவுள்ள மனிதனிடம் கொடுத்தால் அதனை தெய்வத்தின் தலை காது பாதத்தில் வைத்து வழிபடுவான். அதுபோல அடிகளாரை சாதாரணமாக நினைக்காமல் பயன்படுத்திக் கொள்ளும் விதத்தில் பயன்படுத்திக் கொள்வது உன் பொறுப்பு. 108 படி 1008 படி என்றால் யாரும் வருவதில்லை. சினிமா படக்காட்சி என்றால் அங்கேதான் கூட்டம் கூடுகிறது. தண்ணீரை தான் குடிக்கலாம், கானல் நீரை குடிக்க முடியாது. ஆனாலும் உலகம் கானல் நீரை நோக்கித்தான் ஓடுகிறது. கானல் நீரை நம்பியோடும் மான்களாக இன்றைய மக்கள் இருக்கிறார்கள். விளக்கு இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, திரி இருக்கிறது, தீப்பெட்டி இருக்கிறது. ஆனால் எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரிடத்தில் இருந்தால் வெளிச்சம் வந்து விடுமா? எல்லாவற்றையும் ஓரிடத்தில் சேர்த்து வைத்துக் கொண்டு விளக்கை எரித்தால்தான் வெளிச்சம் வரும். அதுபோல நீங்கள் தனித்தனியாக இருந்த ஆன்மீக பணிகள் செய்வதை விட இணைந்து செய்தால்தான் ஒற்றுமை உணர்ச்சி ஏற்படும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பார்கள். அப்படி அடித்தால் அம்மிக்கல்தான் உடையும். எத்தனை சோதனைகள் உனக்கு வந்தாலும் பொறுமையை கடைப்பிடித்து அடிமேல் அடிவைத்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டு என்னை நெருங்கிவர உன்னால் முடியும். எவ்வளவுக்கெவ்வளவு பொறுமையை கடைப்பிடிக்கின்றாயோ அந்தளவிற்கு உனக்கு உள்ளத்தில் தெளிவு ஏற்படும். அந்நிலையில் அம்மாவையும் நீ புரிந்து கொள்ள முடியும். அப்போது தான் அம்மாவின் பாசம் உனக்கு புரியத் தொடங்கும். ஒரு குழந்தை கவனக்குறைவாகவோ வேகமாகவோ நடந்து வந்தால் தடுக்கி விழும். அடிமேல் அடிவைத்து பொறுமையுடன் தாயை நோக்கி நடந்து வந்தால் குழந்தை விழாது. தாயும் நெகிழ்ந்து அருகே இழுந்து வைத்து அணைத்துக் கொள்வானள். அந்த குழந்தையின் பொறுமை உனக்கு வந்து விட்டால் அதன்பின் மத்திரம் தந்திரம் அந்த மகான் இந்த மகான் என்ற மகான்களின் வேஷங்கள் எல்லாம் தெரிந்து மறைந்து விடும். அதன்பின் உனக்கே ஆன்மீக போதை ஏற்படும். அந்த போதை ஏற்பட்டு விட்டால் அது என்றும் தெளியாது. அந்நிலையில் நீ ஆனந்தமாக இருக்கலாம். அந்த ஆனந்த நிலை உனக்கு வேண்டுமானால் நீ பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். 242 வகை நரம்புகள் அடங்கியுள்ள நரம்பு மண்டலத்தில் ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டாலும் நரம்பு மண்டலமே பாதிக்கப்படுகிறது. அதுபோலவே குடும்பத்தில் ஒருவன் பாதிக்கப்பட்டாலும் நாட்டின் ஒரு பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டாலும் குடும்பமும் நாடும் பாதிப்பிற்கு ஆளாகின்றன. வெட்டப்பட்ட மரம் செடிகொடிகள் மீண்டும் தளிர்த்து வாழத் தொடங்கிவிடுகின்றன. மனித இனத்தில் அந்த நிலையில்லை. எனவே குடும்பத்திலும் ஒற்றுமை தேவை, நாட்டிலும் ஒற்றுமை தேவை. இயற்கைச் சீற்றங்களிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் பட்டி தொட்டி எங்கும் கிராமங்களில் அமைதியையும் ஆன்மீகத்தையும் பரப்ப வேண்டும். தெய்வபக்தியும் வழிபாடுகளும் பெருக வேண்டும். இல்லை என்றால் எங்கோ அடிக்கின்ற காற்றும் புயலும் இங்கும் வரும். எங்கோ நிலவுகின்ற பஞ்சம் இங்கும் நிலவும். உழவன் என்ன செய்கிறான்? பாத்தி கட்டி விதை தூவுகின்றான். நாற்றங்காலில் முளைத்த நாற்றுக்களை பறித்து நிலத்தில் நடுகின்றான். நாற்றங்காலில் பயிர் கட்டுக்கோப்புடன் வளர்கிறது. வளர்ந்த நாற்றுகளை நிலத்தில் நட்டபிறகு அவை நன்றாக வளர்வதுடன் கூடவே களைகளும் தோன்றுகின்றன. மனித வாழ்விலும் களைகள் தோன்றுகின்றன. 16 வயது முதல் 32 வயது வரை ஒருவன் உள்ளத்தில் அதிகம் களைகள் தோன்றுகின்றன. அவை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்கின்றன. பாத்தியில் எப்படி பயிர் கட்டுக்கோப்பாக வளர்கின்றதோ அது போல மனித வாழ்க்கையிலும் கட்டுக்கோப்பு தேவை. களைகளை அவ்வப்போது பறித்து எறிவது போல உள்ளத்துள் தோன்றுகின்ற களைகளையும் அவ்வப்போது பறித்து எறிந்திட வேண்டும். ஆசை, ஆன்மா, தாய்ப்பாசம், பிறர்க்கு உதவும் தன்மை, கவர்ச்சி, வளர்ச்சி என்ற அனைத்துமே ஒரு கட்டுக்கோப்பிற்குள் வளர வேண்டும். அப்படி வளர்ந்தால் வாழ்க்கையில் பலன்கள் உண்டு.